Dear friends, welcome back to my channel, Savi's Corner. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி Brinjal Pepper Fry. அதுக்கு முன்னாடி என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இன்னைக்கு பண்ண போகிற டிஷ்க்கு ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பிஞ்சு கத்திரிக்காய் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை 4 துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். எப்பயுமே கத்திரிக்காயை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணியில் உடனே சேர்த்துடுங்க. அப்போ தான் கத்திரிக்காய் கலர் மாறாமல் அப்படியே இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் கருகி போயிடும். ஓகே, இப்போ டிஷ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு. ஸோ ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போது இதில் ஒரு 3 காஞ்ச மிளகா, அதோட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காய் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். இதோட தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தடவை நல்லா கிளறி இதை வேக வச்சிடலாம். கத்திரிக்காய் வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். இந்த கத்திரிக்காயோட கலர் நல்லா மாறினதுக்கப்புறம் இது நல்லா வெந்துடுச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது வேகட்டும். இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன். இதில் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம். அதோட ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப ஃபைன் பவுடரை அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி அரைச்சோன்னா இந்த டிஷ்க்கு அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கத்திரிக்காயும் வெந்திருக்கோம். ஸோ நம்ம போய் செக் பண்ணலாம். பாருங்கள், இந்த கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போ இதில் இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் கடைசியாக தான் எப்பயுமே இந்த மிளகுத்தூள் சேர்த்துக்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அந்த மிளகுத்தூளோட வாசனை நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். சும்மா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிட வேண்டியதுதான். கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக கத்திரிக்காய் சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ நம்ம இதை சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.